பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஒரு பாடலை பாடி வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டேன், நானோ ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டேன், நானோ ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் பெருகுதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே, இன்று காண்பேனோ. ஹல்லேலூயா. ஆமென். சிறிது நேரம் கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு நேராக கடந்து போம். ஏசப்பா, இந்த நாள்ல கர்த்தாவே இந்த வார்த்தை கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை தாங்கி தப்பு வைத்து ஆண்டவரை மட்டுமாய் வழி நடத்தி வந்த என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி. இந்த வார்த்தை மூலியமாய் ஆண்டவரே நீர் என்ன பேச நினைத்து வைத்திருக்கிறீரோ ராஜா, திட்டம் வைத்திருக்கிறோ ராஜா. உம்முடைய நினைவு அப்பா ஆண்டவரை எங்கள் நினைவல்ல என்று சொன்னீரே ராஜா. நீர் என்ன பேச திட்டம் வைத்திருக்கிற நீர் பேசும்படியாக ராஜா. அப்பா ஆவியானவரை நீர் மூடி மறைத்து ஆண்டவரே அப்பா சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல கர்த்தாவே. அப்பா ராஜா கர்த்தாவே இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு ராஜா அப்பா என்ன பேசணும் என்று ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்துல முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா, என்னையும் தகுதி இல்லாத என்னையும் இந்த நேரத்துல தகுதிப்படுத்துற தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக போதகருக்கு எங்களை ஆயுதப்படுத்துற போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாச பிள்ளைகளுக்காகவும் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நம்ம வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மன்னிப்பையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரத்துல 34வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அப்படி வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ யாரை பார்த்து ஏசப்பா இவர்களை மன்னி என்று சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா,
அவரை வாரினால் அடிக்கப்பட்டாங்க, அவரை முள்முடி சூட்டினார்கள், ஏளனமாய் பேசினார்கள். அந்த நிலைமையில பாருங்க, சிலுவையில தொங்கிட்டு அந்த நிலைமையில என்ன சொல்றாரு ஏசப்பா, இவர்களை மன்னிங்க. அது அந்த உள்ள யாருக்கு வரும் பாருங்க, நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கினவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறாரு பாருங்க. அந்த கல்வாரி காட்சி நம்ம ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்தா நம்ம உள்ள உடையுது. ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவரு சிலுவையில அறையப்பட்டார். அவரு பாவங்களை மீட்க வந்த என் தேவன், நம்ம ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் அவரு. அப்போ அந்த பிதாவே இவர்களை மன்னிங்கன்னா ஏசப்பா என்ன பண்றாரு, பிதாவிடம் அவங்க யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, அவரை யாரெல்லாம் இழிவாய் பேசினார்களோ, அவரை கொட்டினார்களோ, யாரெல்லாம் அவரை வாரினால் அடிக்கப்பட்டார்களோ, அவர்களை தான் என்ன சொல்றாரு, பிதா கிட்ட மன்றாடுகிறார். அந்த நிலைமையில பாருங்க, நம்மளுக்கு ஒரு முள்ளு குத்துனா கூட நம்மளால தாங்க முடியாது. அவர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் பாருங்க. கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் நொறுங்கி போய் நிலைமையில கிடைக்கிறார் பாருங்க. வாரின் முனையில பாத்தீங்கன்னா ஒரு குண்டு இருக்குமா, அதுல அந்த தூண்டில் போடுற முள்ளு போல இருக்குமா, அது அவரை அப்படியே அடிச்சு அவர் சரீரம் ஃபுல்லா அப்படியே சின்ன பின்னமா ஆகி அது உள்ள இருந்து ரத்தம் வடிஞ்சுதான். அந்த அளவுக்கு அந்த நிலைமையில இருந்து தேவன் என்ன சொல்றாரு, இதாவே இவர்களை மன்னிங்க. யாருக்கு அந்த உள்ள இருக்கும் பாருங்க. நம்மளால மன்னிக்க முடியுமா? நம்ம சகோதரர்களே மன்னிக்க முடியாது, நம்மளை பெத்த தாயை மன்னிக்க முடியாது, நம்ம கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது, நம்ம பிள்ளைகளை கூட மன்னிக்க முடியாது. ஆனா ஏசப்பா பாருங்க, அந்த நிலைமையில என்ன பண்றாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க என்று கர்த்தர்கிட்ட என்ன பண்றாரு, தேவன் முறையிடுறாரு. ஏசப்பா, ஆண்டவரே தகப்பனே இவர்களை மன்னிங்க. நம்ம மன்னிக்கும் போதுதான் நம்ம என்னது ஜெபம் கேட்கப்படுங்க. அப்புறம் பார்க்கலாம், ஏசாயா 53வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டுல அவர் செய்ய போகிற அந்த நிறைவேறுது. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்ன பண்றது, நிறைவேறுகிறது. அவர் ஹல்லேலூயா. இதுல நிறைவேறுது பாருங்க. அவரு ஆத்துமாவினா மரணத்திற்கு என்று அக்கிரமக்கால் ஒருவராக என்ன பண்ணாரு, எண்ணப்பட்டார். அப்போ சிலுவையில் இந்த சைடும் கல்வன், அந்த சைடும் கல்வனா இருந்தா, அப்போ என்ன பண்றாரு, கல்வனாக. அப்ப தீர்க்க தரிசன வார்த்தை என்ன பண்ணுது, நிறைவேறுது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைவேறுகிறது. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல அவரை பாத்தீங்கன்னா, அவரு எவ்வளவு இழிவாய் பேசினவர்கள் அநேக பேருங்க. யாரெல்லாம் பேசினாங்க பாத்தீங்கன்னா, ஜனத்தின் மூப்பெருங்களும் பிரதான ஆசாரியர்களும் சேவகாரும் யூதர்களும் அவர்களை என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அநேக தூசண வார்த்தைகளை அவரை மன நோகுற மாதிரி அநேக காரியங்களை அவரை பிளாத்தும் சொல்றாரு, எரோதும் சொல்றாரு, அவர்கிட்ட நாங்க ஒன்னும் குற்றம் கண்டுபிடிக்கலையே அப்படின்றாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, உட்ல அவரை எப்படியாவது நீங்க சிலுவையில் அறியணும் என்று அவங்க ஒரு உறுதியா இருக்கிறாங்க. அப்போ நம்ம தேவன் பாருங்க, பிதாவே அவர்களுக்கு தான் ஏசப்பா என்ன பண்ணிக்கிறார், மன்னிப்பு கேட்டுக்கிறார். நம்ம உள்ள அப்படி இருக்குதான்னு நம்ம இந்த நேரத்துல நம்ம கேட்டுட்டு அதை விட்டுடலாம். நம்ம இந்த இடத்த கடந்து போகும், தேவாலயத்துல வெளியே விட்டு போகும்போது அந்த மாதிரி நம்ம வாழ்றோமா வாழ்க்கை நம்ம என்ன பண்ணோம், இயேசுவை போல நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார், எந்த நோக்கத்திற்காக நம்மளை தெரிந்து கொண்டார்ந்து அவரை போல நம்ம கிறிஸ்துவரா இருக்கிறது முக்கியம் இல்லை, கிறிஸ்துவை போல வாழணும், கிறிஸ்துவை போல பின்பற்றி வாழணும். அவர் எப்படி வாழ்ந்தார், பொறுமையாக இருந்தார், தாழ்மையாக இருந்தார், அதை போலதான் நம்ம என்ன பண்ணோம், அவரை பின்பற்றி வாழ வேணும். லூக்கா 22ல 63, 64, 65 3 வசனங்களை வெளியே போய் மனம் கசந்து அழுதான். லூக்கா 22ல 63வது வசனம். மனுஷன் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான சிருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக
தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவரை பிடித்து கொண்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, மனுஷன் அவரை பரியாசம் பண்றாங்க. நம்மள ஒரு வார்த்தை சொன்னா நம்ம என்ன பண்றோம், 100 வார்த்தை மத்தவங்கள பேசுறோம். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல மௌனமா தான் இருக்கிறார், பொறுமையா தான். அவங்க கிட்ட அவங்களுக்காக தான் பிதாவிடம் என்ன பண்றாரு, மன்றாடுகிறாரு. ஏசப்பா, இவர்கள் இன்னதென்று செய்கிறதா இன்னென்று அறியாது இருக்கிறார்களே, இவங்க பாவங்களை மன்னிங்க ஏசப்பா என்று என்ன பண்றாரு, இவர்கள் குற்றங்களை பொருட்படுத்தாதே ஏசப்பா, இவர்களை தண்டியாது என்று பிதாவிடம் என்ன பண்றாரு, முறையிடுகிறார். நம்ம உள்ளம் அந்த மாதிரி இருக்குதா என்று நம்ம நிதானித்து நம்ம அறியணுங்க. நம்ம சகோதரர்களை நம்ம எதனா கசப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்புக்கு நம்மளை வேறு பிரித்துட்டாரு. அவங்கள போல நம்ம வாழ முடியாது. நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை பின்பற்றணும், அவரை போலதான் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். அவரை கண்களை கட்டி அவரை முகத்தில் அறைந்தார்களாம். எப்படி அவர் எவ்வளவு பெரிய தேவன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறாருங்க, அரைந்து இருக்கிறாங்களாம். நம்மள ஒரு அடி அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், 100 அடி அடிச்சிருவாங்களோ, இல்ல ஒரு வார்த்தை அவங்க நம்மள பேசுனாங்கன்னா 100 வார்த்தை அவங்கள நம்ம பேசுவோம். நம்ம பேசாம வந்துட்டோம்னா நம்ம உள்ளம் எப்படி இருக்கும், ஐயோ எப்படியாவது நம்மளை எப்படி காயப்படுத்திட்டாங்களே எப்படி. ஏசு அப்படி இல்லைங்க, அவர் அந்த இடத்துல பிதாவே இவர்களை மன்னிங்க என்று மன்றாடுகிறார். அவர் சிலுவையில தான் பேசினார், பிதாவிடம் பேசல. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, கொஞ்ச நேரம் முன்னாடி அவரு அந்த மன கசந்த பிதாவிடம் என்ன பண்ணிருக்காரு, ஜபம் பண்ணிருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குதா, ஜபத்துல இருக்கிறோமா, மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோமா? நம்ம சுயத்தினால நம்ம வாழ்ந்தா நம்ம எப்படி மன்னிப்பு கேட்க முடியாது. ஆவியின் பலனை நம்ம பெற்று ஆவியா நம்ம கூட இருந்தாதான் சுயத்தை ஒடிக்கணும். நம்ம மாம்சத்துல இருந்தோம்னா பிறர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க முடியாது. அவங்கள என்ன பண்ண முடியாது, சாரி எதுவுமே கேட்க முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது, முகத்தை பார்க்க முடியாது. நம்மளுக்குள்ள கசப்பு இருந்துட்டா அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது. ஆனால ஆவியானவர் நம்மளை தாழ்மையா இருக்கிற சொல்லுகிறார். தாழ்மையானவர் என்ன பண்ணுவார், உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல பாருங்க, கன்னத்தில் அறைந்தவர் என்ன பண்றாரு, அவருக்காக பிதாவின பரிந்து பேசுறாரு. நானும் திருஷ்டினா அவர் சொல்ல மாட்டாரு, எவ்வளவு தீர்க்க தரிசனம், எவ்வளவு சுகத்தை கொடுத்துக்கிறாரு பாருங்க. அந்த ஜனங்களா என்ன பண்றாங்க, அவரை ஈழனமா பேசுறாங்க. இந்த ஆயக்காரங்க எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, பிரதான ஆசாரியர்கள் எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தது எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க. ஆனாலும் என்ன இல்ல, அவங்களுக்கு மனம் கல்லான இறுதி என்ன பண்றது, அவரை சிலுவையில அடிக்கணும் என்று என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அப்புறம் பாருங்க, லூக்கா 23வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கலாம். வேதபாரம் பிடிவாதமான குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பிடிவாதமா என்ன பண்றாங்க, அவரை குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க. அப்போ ஏசப்பா எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறார். அவரை போல சில பேர் சொல்லலாம், அவரு கடவுளாச்சே, இந்த சிலுவை வழியெல்லாம் ஆனா மாம்சமா தான் இருந்தாருங்க. நம்மளை போலதான் வாழ்ந்தார், ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவர் உள்ளமும் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அவர் அன்பு அந்த நிலைமையில கூட பாருங்க நம்மளை விட்டு கொடுக்கல. அவர் அன்பு எவ்வளவு பெருசு. மனுஷன் அன்பு தனிந்துருங்க. நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மள பெத்தவங்களா இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் இல்ல, நம்மளை தூசிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, மறுதளிப்பாங்க. ஆனாலும் அவர் தேவன் என்ன பண்றாரு, அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. அவரு எப்படி வாழ்ந்தாரோ இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டிட்டு போனாரு. அப்போ மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரத்துல 44வது அதிகாரம் வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிரியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திகளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். நம்ம சத்ருக்களை என்ன பண்ணணுமா, சிநேகிக்கணுமா. நம்மள சாபம் விடுறாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க. நம்மள துரோகம் பண்றாங்களா, அவங்கள ஆசீர்வதிங்க. அதுதான் ஏசப்பா என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை சொன்னாரு, எங்க நிறைவேற்றாரு, சிலுவையில நிறைவேற்றுகிறாரு. அவரை துன்பப்படுத்தினாங்களே, அவரை வேதனைப்படுத்தினாங்களே, அவரை கஷ்டப்படுத்தினாங்களே, ஆனாலும் அவங்களுக்காக என்ன பண்றாரு, பிதாவிடம் ஜெபிக்கிறாரு.
பிதாவே இவர்களை மன்னிங்க என்று என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு. அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணோம், பிறருக்காக ஜெபிக்கணும். நம்மள சபிக்கிறவங்களை என்ன பண்ணோம், சபிக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், நேசிக்கணும். நம்மள நேசிக்க தான் பிறருக்கு ஆறுதலாக தான் நம்மள தெரிந்தெடுத்துக்கிற. பிறர் கஷ்டம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், ஆறுதல் படுத்தணும். நம்ம மேலும் மேலும் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தி அவங்கள நோக அடிக்க கூடாது. நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு கஷ்டம் நம்ம கிட்ட சொன்னா அவங்கள ஆறுதல் படுத்தணும். நம்ம என்ன பண்ணுவோம், மேலும் அவங்க இப்படித்தான் இவங்க இப்படிதான் என்ன பண்ணுவோம், அவங்கள இழிவா பேசக்கூடாது, அவங்களுக்கு ஆறுதல் படுத்த. கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நம்ம சபிக்கிறாங்களா, சபிக்கிட்டோம். நம்மளை பகைக்கிறாங்களா, பகைக்கிட்டோம். நம்ம ஏசப்பா நம்ம வேறு பிரித்திட்டார். நம்ம எப்படி இருக்க சொல்லிக்கிறோம், அவர் வாழ்ந்து காட்டி இருக்காரு பாருங்க. அவரை போலதான் நம்மளும் என்ன பண்ணோம், அவரை போலதான் நம்மளும் வாழணும். முதலாவது நம்மளுடைய சுயத்தினால நம்ம வாழவே முடியாதுங்க. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தாதான் பிறரை மன்னிக்க நம்மளுக்கு உள்ள இருக்கும். நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா கூட சாதாரணமா போயிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ஆவியானவர் தான் பேசுவாரு. இவங்க கூட பேசு, மன்னி, இவங்கள மன்னி. அப்படி சாதாரணமா யாரும் பேச முடியாது. நம்மளாலதான் என்ன சொல்ல முடியும், நம்மளாலதான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும் என்று நம்மளை பார்த்து யாரும் பயப்படக்கூடாதுங்க. நம்ம மேல அன்பு செய்யணும். எல்லாருமே நம்ம மேல அன்பு செய்யணும். நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. அவங்க நம்மள ஒரு 10 வார்த்தை பேசினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 வார்த்தை பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம அவங்க கிட்ட போய் கேட்க முடியலன்னா கூட நம்ம ஜெபத்துல, ஏசப்பா நான் அவங்க கிட்ட போய் பேச முடியலப்பா, ஆனாலும் ஆண்டவரே நான் அவங்கள மன்னித்துட்டேன்ப்பா. நம்ம உள்ளத்தை இருதயத்தை என்ன பண்ணுவார், அறிகிற தேவன் அவர் ஒருவராய் இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொரு தயவும் மன உருக்கமும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தயவாக என்ன பண்ணமா, மனப்பூர்வமா. நம்ம மனதுல ஒண்ணு வச்சுக்கின்னு வெளியே பேசக்கூடாது. மனசுல மனப்பூர்வமா, அது எப்படி மனப்பூர்வமானா அது உண்மையா நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்றதான் நம்ம வாழணும். நம்ம மேலுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு உள்ள மன்னிப்பு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன இல்லை, ஏசப்பா ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை. நம்மளுக்குள்ள எல்லாமே இருந்தா மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் என்று நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்துவை போல என்ன பண்ணோம், மன்னிக்கிற அவர் நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டாரா. நம்ம கடனாளியா இருக்கக்கூடாது. கடன் என்றது இப்போ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுனா அது ஒரு கடன் தான், நம்மளுக்கு பாரம் தான். அது நம்மள ஒரு நிம்மதியாவே இருக்காது. அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஜாலியாவும் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு தான் ஜாலியா இருப்போம். ஆனா ஏசப்பா பாருங்க, அவரை அடித்தவங்க, அவரை ஏளனமாய் பேசினவங்க, அவரை தூசித்தவங்களை தான் என்ன பண்றாரு, பேதுருவின கூடவே இருந்தாரு. ஆனாலும் என்ன பண்ணாரு, மறுதலித்தார். சீஷர்ல அவரு யூதஸ்காரியர் அவரை காட்டி கொடுத்தாரு. ஒரு பணத்துக்காக என்ன பண்றாரு, ஏசப்பாவை காட்டி கொடுக்குறாரு. அந்த பணத்தை வச்சு அவர் சந்தோஷமா இருந்தாரா, இல்லை. கடைசியில எங்க போனார், நரகத்துக்கு தான் போனார் அவரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், உண்மையா மனப்பூர்வமா என்ன பண்ணோம், ஒருத்தரை மன்னிக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நம்மளுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். அவருடைய உடம்பு எப்படி இருந்துதான், ஒரு நிலத்தை உழுவது போல அந்த போல ஒரு 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 அகௌரவமாக இருந்திருக்கோம் பாருங்க. அந்த பாடுகளை நினைச்சு பார்த்துட்டா நம்மளுக்கு உள்ள எப்படி நோகம் அடிக்குது பாருங்க. ஏசப்பா நம்மளுக்காக கடைசி ரத்தத்தை கூட இந்த பூமியில நம்மளுக்காக கொடுத்தார். அவருடைய உபதேசம்லாம் சீடருக்கு கொடுத்துட்டாரு. என்னை போல என்ன பண்ணுவீங்க, நீங்களும் உபதேசிக்கணும். எல்லாமே அவருக்குள்ள இருந்தது. அபிஷேகத்தை கொடுத்தாரு, அநேக வல்லமையை கொடுத்தாரு, அநேக வார்த்தைகளை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தார். அந்த 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 ஸ்திரீ நிலைமையில தவறா நடந்திருப்பாங்க. அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களை கல்லறிவாங்க. ஆனாலும் என்ன சொல்றாரு, உங்களில் ஒருவன் யார் பாவம் செய்யல அவளை கல்லடிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, மனம் திரும்புறாங்க. இனி உன் பாவம் மன்னிக்கிற தேவன் தான் நம்ம. இயேசு மன்னிக்கிற தேவனா இருக்கிறார்.
அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், மனப்பூர்வமா ஒருத்தர் மன்னிக்கணும். அவங்க உள்ள எப்படி இருக்குது நம்ம தெரியல. நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம உண்மையா உத்தமமா என்ன பண்ணணும், நம்ம வாழணும். நம்ம சகோதரன் கிட்ட நம்ம மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, எனக்கு கூட எங்க அண்ணன் கிட்ட ஒரு சில ஒரு காசு விஷயத்தினால மன கஷ்டம், பேசாம கொஞ்ச நாளா இருந்தேன். அப்புறம் நானே என்ன பண்ணேன், பேசினேன். ஏன்னா நம்ம வேறங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மளும் அவங்களும் ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், சுயத்தை எடுத்து போடணும். நம்ம கிட்ட இருந்த சுயத்தை, வெறுப்பு, பெருமை எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடணும். தாழ்மையா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அதனாலதான் நானே தான் பேசுனேன். எப்படி இருக்கிற, நாம கொஞ்ச நாளா அவங்களும் நிறைய வார்த்தை என்ன பேசிட்டாங்க, நானும் தான் பேசினேன். ஆனாலும் எனக்குள்ள என்கிட்ட ஏசப்பா பேசின போல இருந்தது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மன்னிக்கணும். அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம மன்னிக்கணும். நம்ம உள்ள கொஞ்ச நேரம் கசப்பு இருக்கலாம், பேசிடணும். அதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. இன்னும் இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. யாரா இருந்தாலும் அவங்க மேல கசப்பா பேசிடுங்க, அன்பா இருந்துருங்க. அதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. அதுதான் ஏசப்பா என்ன பண்றாரு, அதுதான் அவர் விரும்புறாரு. நம்மளும் அவரை போல வாழ கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தர் மன்னிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் மன்னித்தவரா இருக்கிறார், மன்னிக்க சொல்றவரா இருக்கிறார். அப்போ நம்ம மன்னிக்கணும். பிறரை மன்னித்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெபமும் கேட்கப்படும், அநேக காரியங்களை நம்மளுக்கு ஜெயமாய் மாற்ற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.